வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி அரிசி மாவில் தட்டை வடை செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த தட்டை வடை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த தட்டை வடையை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. நல்லா சலிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்புங்க. ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சு களைஞ்சி எடுத்துருக்கேன். லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ரொம்ப நெகுன்னு வேண்டாம், பருபருன்னு தான் இருக்கணும். நீ மிக்சி ஜாரில் அரைச்சா கூட கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் பருப்பாக இருக்கணும், கொஞ்சம் மாவாக இருக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை நாம் எடுத்து வச்ச அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவும் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றுறாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பிலையில நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி தலையும் எடுத்துக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மெல்ட் பண்ண நெய் எடுத்துட்டு இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி இருக்கிறதுனாலையும் அங்கே பச்சை மிளகாய் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி தொளிச்சு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கணும். ரொம்ப கொலன்னு போயிடக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிசைகிறப்ப தான் உங்களுக்கு கரெக்டாக பக்குவம் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கணும் மாவு நம்மளுக்கு தட்டை வடைக்கு. இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்போவே சுட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் நம்மளுக்கு தட்டை வடை நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட போகிறேன். நீங்கள் குட்டி குட்டியாக வேணும்னா கொஞ்சம் சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுட்டு நான் கொஞ்சம் பெருசாக செய்கிறதுனால கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி கையில் கூட தட்டி போடலாம். இருந்தாலும் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒட்டி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நல்லா அமுக்கிறப்ப கரெக்டான ஷேஃபில் உங்களுக்கு வந்துடும். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலித்தீன் கவர் வச்சு கூட தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் போட்டிங்கன்னா இதே மாதிரி பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் அமுத்தி எடுத்து வச்சிட்டோன்னா எடுத்து வைக்கிறதும் நீங்கள் பட்டர் ஷீட்டில் தாங்க எடுத்து வைக்கணும். இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் மேலே வச்சுக்கலாம். பிளேட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒட்டிக்கு உங்களுக்கு மாவு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அமுத்தி எடுத்து வச்சுட்டு ஒரு இதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சு தட்டை வடையெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டோன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டை வடை மேலே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு தட்டை வடை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு தட்டை வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. பிளேட்டுக்கும் மாற்றி வச்சாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி அரிசி மாவில் தட்டை வடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.